என் பேர் சாந்தா விஸ்வநாதன், நகநல்லூர்லேருந்து பேசுகிறேன். 76 வயசு எனக்கு. என்ன எடுத்து நான் 20 வருஷமாக ஹோமியோ மருந்து தான் சாப்பிட்டு வந்திருந்தேன். இப்போ என் சன்னை எப்போவும் சொல்லுவேன், இதில் அலோபதிக்கு போனோன்னு. எனக்கு ஹோமியோ தான். அப்படி இருக்கிறச்ச லாஸ்ட் மந்த்து என் சன்னை வெளிநாட்டிலேருந்து வந்திருந்தான். அவன் பேத்தி என்னை கூப்பிடுச்சா எனக்கு காதில் விடலை. அப்போது அம்மா வா நம்ம இஎன்டி டாக்டர்கிட்ட காமிக்கலாம் சொல்லி தீகாவுக்கு கூட்டினு வந்தான். அவன் செலக்ட் பண்ணால் எனக்கு ஆல்மோஸ்ட் அது கரெக்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி பலதோ இது படி தான் அப்படி வந்தவன் தீகாவுக்கு வந்தான். எனக்கு இஎன்டி டாக்டர் ரெனிஷ் அவர்கிட்ட கூட்டினு காமிச்சான். அப்போ சார் அதை பார்த்துட்டு வேக்ஸ் இருக்குது சொல்லிட்டு 2 காதுலேருந்து வேக்ஸை எடுத்து ரிமூவ் பண்ணி கையில் காமிச்சார். வாசமாக ரொம்ப ஜாஸ்தி இருந்தது இந்த காதில், ரொம்ப ரைட்டில். இதில் அவ்வளோ இல்லை, இருந்தாலும் அது காமிச்சது. இவ்வளோ வேக்ஸ் வச்சு காதல் வச்சு நம்ம நடக்கிறோமே சொல்லி நினச்சி அப்போ நான் ஹாப்பியாக இருந்தேன். வேக்ஸ் படுத்தி இனிமேல் பேசுறது கேட்கும். அதனாலே எனக்கு என்ன, வெளியில் போய்ட்டு யார்ட்டையும் பேச முடியல. யார் பேசினாலும் அவள் லிப் மூவ்மெண்ட் தான் கேட்கும், என் காது கேட்கறதில்ல. எல்லோரும் 76 அவ்வளோதான், உனக்கு வயசாகிடுச்சு, சூடாயிட்டு அப்படின்னா. ஆனால் என் மனசு தோணுச்சு கிடையாது, இது வேறு ஏதோ ரீசன் இருக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன எடுத்துட்டோ வேக்ஸ் எடுத்த பிறகு சார் சொன்னால் இந்த இயரிங் ஒரு இது போட்டுக்கணும்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணி தந்தால் அது போட்டுட்டோம். போட்டோடனே ஃபுல் ஹாப்பி. லைஃபே எனக்கு நல்லா சேஞ்ச் ஆகிடுது. அது வரை எனக்கு யார்ட்டுமே பேச முடியாது, அது ஒன்றும் காதில் கேட்காது. என் டாக்டர் ரெனிஷ் அவர் இந்த இது அப்போவே நான் அவருக்கு மனமாற என்னோடய வாழ்த்துக்களை தெரிவித்தேன். நெக்ஸ்ட்டு அப்போது என்ன பண்ணான்னா, சரி சுகர் டெஸ்ட்டு பண்ண. அப்போ நான் ப்ளட்டெல்லாம் எடுக்க நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு. அப்போ சன்னு ரொம்ப கம்பல் பண்ணான். ஒன்றும் வேண்டாம், ஒரு தடவை எடுக்கணும், அவ்வளோதான், அப்படி பார்க்கலாம். ப்ளட் எடுத்து பார்க்கறச்சு என்ன ஆயிடுச்சு, சுகர் 434, அதாவது ஹெச்ஐபிஸ் 13.8 இருந்திருக்கு. டாக்டர் சார் கேட்குறேன், என்னம்மா அது இவ்வளோ சுகர் வச்சு நடந்திருக்குன்னு. டோட்டலி கொலாப்ஸு. ஏன்னா அதுவரை என் டாக்டர் எப்போ கேட்டாலும் இந்த நாடியை பார்த்துட்டு நோ சுகர் நோ பிபி சொன்னது. இது இப்போ சார் கேட்குறமோது சாரை பார்த்தேன், சார் எனக்கு தெரியல சார் அப்படின்னு. அப்போ சுகருக்கு டேப்லெட் சரி சைடு எஃபெக்ட் எதாவது இருக்கா சொல்லி பார்த்து எல்லாம் பண்ணி நல்லா கிட்னி எஃபெக்ட் இல்லை, வேறு ஒன்று தேங்க் காட் அப்படி சொல்லிட்டு சொன்னேன். அப்புறம் டி விட்டமின் 3 30 மினிமம் இருக்கணும், எனக்கு 3 தான் இருந்திருக்கு டி விட்டமின். B12 ஒரு ஆவரேஜ் அந்த மாதிரி இருந்திருக்கு. சரி, அவர் டி விட்டமினுக்கு 8 டேப்லெட்டு எவ்ரி டியூஸ்டே சாப்பிட்ணுன்னா சுகர் சுகருக்கு 434 இருந்தது. 1 மந்தில் என் சன் என்ன பண்ணான், ஃபாரினுக்கு நாளைக்கு போகிறவன் இன்றைக்கி கேன்சல் பண்ணிட்டான். அம்மா கூட உட்காந்தான். ஃபுல்லி அவன் என்ன எனக்கு செய்யணுமோ மடமடான்னு செய்து தந்தான். 10 days 9/3 அன்றைக்கி இங்கே டாக்டர்கிட்ட மருந்து சாப்பிட்றச்ச 13.8 இருந்த ஹெச்ஐபிசி 10 daysல 11.4 வந்துடுது டவுன். டாக்டர் அப்படி ஆச்சரியப்பட்டார். அவர் சொன்னார், சாதாரண பேஷண்ட்டை நான் 15 நாளைக்கு பார்க்க சொல்லுவேன், நீங்கள் 2 months பாருங்க அப்படின்னு. 2 months கழிஞ்சு இப்போ பார்க்குறது 7.4. வெரி ஹாப்பி அப்படின்னா. ஆனால் நான் சொன்னேன், சார் இதெல்லாம் உங்களால் தான் சார். இதில் இன்னும் பியூட்டிஃபுல் என்னென்னா ஹைலைட் என் நட போயிடுச்சு. சாதாரணமாக இந்த நீர் கோத்துட்டு இதெல்லாம் பண்ணாலும் அது நரம்புனால அது என்ன ப்ராப்ளம் எனக்கு தெரியல. நல்லா நடந்தது, இப்படி நொண்டி நடப்பேன். பார்க்குறவாளுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும். இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு 5 seconds ஆகிடும். அப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறவன் நடக்கவே முடியல. ஆனால் சார் இந்த டி 8 weeks கழிக்கணும்னு சொன்னார். அதே போல் சுகரோட டேப்லெட்டும் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட் வீக்கு சுகர் டெஸ்ட் பண்ணுறச்ச 7.4 தான் வந்திருக்கு. டேப்லெட்டை சேஞ்ச் பண்ணி தந்துட்டார். அது இல்லாதக்கு B12 டேப்லெட் தந்தார். அந்த B12 டேப்லெட் இப்போ 2 days நேற்றுக்கு, அஃப்கோர்ஸ் நேற்றுக்கு தான் 3rd day நைட்டு 1 டேப்லெட் போடணும். நேற்றுக்கு போச்ச இப்போ 2 days, ஃபஸ்ட் டே கொஞ்சம் நல்லா நடந்தேன். இப்போ 3rd day ஹாப்பி, வெரி ஹாப்பியாக நடக்கிறேன். எனக்கு நேற்றுக்கு சாயங்காலமே ஓடி சாருக்கு டேக்ஸ் சொல்லணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டேன். அதனால் என்ன பண்ணி காத்தால் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சாருக்கு மானசீகமாக ஒரு சின்னவர் இல்லாட்டா காலில் விழுந்துருப்பேன். காரணம் என்னென்னா, வாழ்க்கையை நான் அவ்வளோதான், எனக்கு நடக்க முடியாது, காதுக்கு போடுது நினச்சோ. ஒரு 76 ஆளை இன்றைக்கி பேக் டு பெவிலியன் சொல்கிறா போல் என்னை ஒரு
40 வயசுக்காரி ஆக்கி தந்துட்டார். இல்லாட்டா இப்போ கிளினிக்கில் நான் தனியாக வர முடியாது, யாரும் தேவையில்லை. ஏன்னா நான் காது க்ளீனாக கேட்குறது, ஜோராக நடக்கிறேன். அஃப்கோர்ஸ் ஆட்டோவில் தான் வந்தேன், ஆட்டோவில் ஏறித்ததான் அப்போ வந்திருக்கிறேன். அப்போது தீனா கிளினிக்கில் இருக்கிற என் டாக்டர் ரெனீஷ்க்கு 1000 நமஸ்காரங்கள். அது எல்லாருக்கும் தெரியுது. ஏன்னா நான் படுற அவஸ்தை யாரும் படாதுங்கோ, அவளுக்கு ஒரு இருக்கும். ஆனால் எது இருந்தாலும் நீங்கள் சித்தர் ஹோமியோ அது இது நிற்காதுங்கோ, டெஸ்ட் பண்ணுங்கோ. அதுவும் நம்ம டாக்டர் ரெனீஷ் போல் ஒரு நல்ல கிளினிக்கில் இவர் போகிற ஒரு டாக்டர் எனக்கு கிடச்சிது. நான் செய்த புண்ணியம். டெய்லி போய் பெருமாளை பார்த்துட்டு வரேன். இன்னைக்கு கூட ஆஞ்சநேயை பார்த்து தான் வரேன். எனக்கு நங்கநல்லூர் நான் வந்ததே ஆஞ்சநேயர் கொண்டு வந்து எனக்கு காமிச்சு தந்துட்டேன். அதனால் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தயவுசெய்து நம்ம மக்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்லித்தரதுன்னா, யார் எது இருந்தாலும் கொஞ்சம் கூட ஹெசிடேட் பண்ணாதுங்கோ. பிளட் டெஸ்ட் பண்ணுங்கோ, உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கோ. அதுவும் நம்ம நங்கநல்லூரில் இருக்கோம், முடிஞ்சவா எல்லாரும் இங்கே வந்து டாக்டருக்கு அவ்வளோ மைல்டாக. அதுவும் இந்த தீனா கிளினிக் கண்டிப்பாக சொல்லணும். எல்லோரும் ஸ்டாஃப் கூட அவள் எல்லாம் நல்ல கோஆர்டினேஷன். நம்மளாம் வயசானவா, அடுத்து உனக்கு வயசாகிடுத்து இனிமேல் ஒன்றும் முடியாது நினைக்காது. என்ன வேணால் வயசு ஆட்டும். இது மாதிரி நல்ல டாக்டர்கிட்ட பார்க்கும். அவளுக்கு என்ன வேணுமோ அதை அவட்ட கேட்டு அதே நீங்கள் ப்ரொசீஜர் தான். அதனால் எல்லாருக்கும் நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் ஆற்றுல உட்காந்துக்காதுங்கோ, குழந்தைங்க சொன்னாலும் கேளுங்கோ, ப்ளட் டெஸ்ட் பண்ணுங்கோ, இது மாதிரி வந்துட்டு டெஸ்ட் பண்ணுங்கோ. ஹாப்பி, நம்ம இருக்க வரல ஹாப்பியாக இருக்கலாம்.